எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குழலி சமையலறை. இன்றைக்கி குழலி சமையலறையில் நம்ம ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல. இதில் வந்து என்னோடய க்ரோக்கரிஸ் கலெக்ஷன்ஸு அதை வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ், அப்புறம் இதுக்காக நான் செஞ்ச 2 ஸ்டாண்டு, வீட்டிலே பண்ண கார்ட்போர்ட் ஸ்டாண்டு, இதெல்லாம் மட்டும்தான் இப்போ காட்ட போகிறோம். இப்போது இது வந்து என்னோடய கிளாஸ் கலெக்ஷன்ஸ். இந்த கப்போர்ட் ஃபுல்லாகவே வெறும் கிளாஸஸ் மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஒரு அழகான ஐஸ்கிரீம் பவுல். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பவுல் அடுக்கும்போது நம்ம வந்து ஒரு பவுலை நிமித்து வச்சுட்டு இன்னொரு பவுலை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இப்படி அடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸு சேவ் ஆகும். இல்லாட்டி போனால் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வைக்கலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கும்போது அதுதான் இந்த மாதிரி எடுக்கும்போது, ஏன்னா ஒன்று தட்டி விட்டு விழுந்தால் கூட நம்ம கிளாஸஸ் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், ஒரு 3 பவுல் அடுக்கிட்டு மேலே ஒரு பிளேட்டு போட்டு அதுக்கு மேலே இன்னொரு 3 பவுல் அடுக்கி வைக்கலாம். பட் அந்த மாதிரி வைக்கிறப்போ கீழே உள்ள கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அது எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணல, அது அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். அடுத்தது இது வந்து ஒரு அழகான டீ கப்பு. இது ஐக்கியாவில் வாங்கினோம். பட் இது வந்து பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் இதில் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா கை ரொம்ப சுடுது அந்த பிடிக்கிறது. ஸோ இதை சும்மா நான் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஆக்சுவலாக காவா குடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. பட் இது வந்து நான் வந்து அரிசி இதை மாதிரி அளந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கப்ஸ் இது வந்து இங்கே ஒன்று கிடைக்காது. நம்ம செட்டாக தான் வாங்க முடியும். 6 கப்ஸ் 3 கப்ஸ் அந்த மாதிரி தான் வாங்க முடியும். ஸோ தேவையானதை ஒன்று எடுத்துகிட்டு பாக்கி வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்தது இது வந்து நம்ம ஜூஸ் கப்ஸு. இது வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்காக பொண்ணு வாங்கினா அவளே வாங்கிக்கிட்டு இருக்கா. ஏதாச்சும் ஜூஸ் வேணும் அப்படின்னா தானாகவே இதில் ரோஸ் மில்க் அந்த மாதிரி கலந்து குடிச்சுப்பா. அடுத்தது இதுவும் வந்து ஒரு ஜூஸ்க்காக உள்ளது தான். இது வந்து இது கிஃப்ட் வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு டீ கப்பு. ஒரு டம்ளர் அளவு கரெக்டாக இருக்கும் இந்த டீ கப்பு. இது வந்து பீங்கான் டைப்பு, அதெல்லாம் கிளாஸு. இது வந்து ஒரு பீங்கான் டைப்பு. இது வந்து நான் கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணுறது, யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் எடுக்கிற கப்ஸு. இது வந்து ஒரு ஈஸியாக எடுக்கிறதுக்குள்ள ஒரு கப் ஸ்டாண்டு. இது பார்த்திங்கனாக்கா 6 7 இருக்குது. நம்ம அந்த கப்பை வந்து இதில் கவுத்து வச்சிட்டோன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாசஸை வந்து நம்ம அந்த சென்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். சாசஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவைன்னா மட்டும் நம்ம அந்த கேப்லேருந்து எடுத்துக்கலாம். இதில் 2 கப்பு உடஞ்சி போயிடுச்சு இந்த செட்டில். ஸோ நான் பின்னாடி நார்மல் வாட்டர் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததை பின்னாடி கவுத்து வச்சுருக்கேன். இதில் ஏதாச்சும் பெயிண்ட் பண்ணணும், அதுக்காக தான் ப்ளைனாக வாங்கினேன். பட் இன்னும் பெயிண்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இது வந்து இந்த ரேக் முடிஞ்சு போச்சு கபோர்டில். நெக்ஸ்ட்டு மேலே இதில் போயிடலாம். இது வந்து ஃபுல்லாக அந்த டால் கிளாஸஸ் இருக்கும்ல, அது ஜூஸ் கிளாஸஸ் அந்த மாதிரி இது மட்டும் இருக்குது. இது வந்து ஒரு அழகான கிளாஸு. இதெல்லாம் ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் ப்ளாகுக்காக வாங்கினேன். பட் இன்னும் நிறைய இதை யூஸ் பண்ணவே இல்லை. இந்த கிளாஸ் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஜிகர்தண்டா வீடியோலலாம் கூட இருக்கும் இந்த கிளாஸ் தான். இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸ்க்கு. இது வந்து நார்மலான ஜூஸ் கிளாஸஸ். கொஞ்சம் அழகாக இருக்கு இல்லையா இது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் அந்த மாதிரி போடுறதுக்காக, நம்ம லேயர்ஸ் உள்ளது மாதிரி போடுற மாதிரி வேணால் வச்சுக்கலாம், அதுக்காக உள்ளது. இது வந்து ஒரு டீ கிளாஸு. இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், ஆனால் ப்ளைனாக கிடைக்கல. இன்னும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் சாய் டீ அது டீ கிளாஸ் மாதிரி கொஞ்சம் டிசைனாக தான் இருந்தது. இது வந்து நார்மல் ஜூஸ் கிளாஸு. இது
நம்ம தண்ணி குடிக்கிற கிளாஸ் தான். இது வந்து அதனால தான் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். டக்குன்னு யாராவது வந்துட்டாங்கன்னா தண்ணி கொடுக்கறதுக்கு எடுக்கிற மாதிரி மேலே ஃபஸ்ட்லேயே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்னோடய கிளாஸஸ் கப்ஸ் கலெக்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவுல்ஸு அந்த செக்ஷனுக்கு போயிடலாம். இப்போ இதில் வந்து இது எல்லாமே நான் வந்து ப்ளாகுக்காக தான் மேக்ஸிமம் வாங்கினது. ஏன்னா நம்ம இதில் வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டு பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் பிளேட்டு அந்த மாதிரி தான் நம்ம சர்வ் பண்ணுவோம். பவுல்ஸ் வந்து சூப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்கறதுக்கு தான் பவுல்ஸ் தேவைப்படும். அப்புறம் டீ கெட்டில்ஸ் தேவைப்படும். பாக்கி எல்லாமே நான் வந்து ப்ளாகுக்காக அப்படிங்கிறதுக்காக ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பேன் பவுல்ஸ்லாம். இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் செட்டு. ஆக்சுவலாக நான் ஃபுல் பிளாக் பார்த்தேன், பட் கிடைக்கல. அடுத்தது இது வந்து ஒரு ரெண்டு பவுல். எப்படின்னா ஒரே மாதிரி இந்த பிளாக் அண்ட் சாண்டில் இது எல்லாமே நல்லா வெயிட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பீங்கான் மாதிரி போஸ்லின் பவுல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டைப்பு. இது ஒரு அழகான சூப் பவுல் மாதிரி. இந்த இதில் வந்து ஒரு செட்டு 2 இருக்கும், 2 பீசஸ்ஸு. இது வந்து வெயிட் போட்டு இது கொஞ்சம் வெயிட் கம்மி. அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த ஒயிட் கலர் வெயிட் போட்டு வாங்கினது. 1 kg அந்த மாதிரி வெயிட் போட்டு நம்ம என்னென்ன பவுல்ஸ் வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கலாம். அந்த டைப்பில் கிடச்சிச்சு. இது எல்லாமே நான் ஆஃபர்ஸு இல்லைனாக்கா இந்த 5 Real ஷாப்ஸ் அந்த மாதிரி இதில் வாங்கினது தான். இது வந்து 2 பீஸ் இருந்துச்சு, இன்னும் பிரிக்கவே இல்லை ஒன்று. இதுதான் நான் வீட்டில் பண்ண ஸ்டாண்டு. ஆக்சுவலாக இதுக்கு ரொம்ப நான் டெக்கரேஷன்லாம் பண்ணலை. ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்ம ஏதாச்சும் பொருள் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரி வாங்கினோன்னா சைடில் தெர்மாக்கோல் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த தெர்மாக்கோலை வந்து அந்த ஸ்டாண்ட் மாதிரி கீழே ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து ஒரு கேக் பிளேட் கேக் வரும்ல அந்த மாதிரி அந்த இதை வந்து கட் பண்ணி 2 ஸ்டாண்டாக செஞ்சுட்டேன் சிம்பிளாக. இது வந்து ஒரு டீ கெட்டில். நம்ம இதிலே அப்படியே வடிகட்டி ஊற்றி வைக்கிற மாதிரி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது. அந்த ஒயிட் கலர் கப்ஸ்க்கு நம்ம செட்டாக வச்சுக்கலாம் இங்கே இருக்கிற அந்த டீ கெட்டில். இது வந்து ஒரு ஆயில் பாட்டில். இது வந்து ஒரு கேக் ஸ்டாண்டு. அதாவது ரொம்ப பெரிய கேக்ஸ் வைக்க முடியாது, சின்னதாக நம்ம வந்து வச்சுக்கலாம். கப் கேக்ஸ் கூட வச்சுக்கலாம், ஒரு 2-3 கப் கேக்ஸு. இது ஆக்சுவலாக பாப்பா பர்த்டேயும் போது நான் அந்த டேபிள் டெக்கரேஷனுக்காக வாங்கினது. இது வந்து ரொம்ப அழகான ஒரு டீ கப் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை கப் கேக் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக என்கிட்ட இருக்கிறதுலையே. இது வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன் டீ கப்ஸு. இது வந்து நார்மலாக சும்மா ஒரு பாட்டில்ஸு. ஆக்சுவலாக இதுக்கு மூடி இல்லை. இது வந்து இன்னொரு ஸ்டாண்டு. ஒரே ஒரு பெரிய கேக் அந்த அட்டையை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு 2 ஸ்டாண்டு வச்சுருக்கேன். வச்சுட்டு மேலே வந்து சும்மா கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்டியாச்சு, அந்த தெர்மாக்கோல்ஸை கவர் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி ஸ்டாண்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நீங்கள் கீழேயும் வைக்கலாம், மேலேயும் வைக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சேன். ரொம்ப இடத்தையும் அடைக்காமல் அதே சமயம் நமக்கு நிறைய பொருளை வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸு. இதெல்லாம் கடைகள்லேயும் கிடைக்கிது, வேணுங்கிற அதில் வாங்கிக்கலாம். பட் இது வந்து நான் செஞ்சாச்சு. இது அடுத்தது இன்னொரு ஸ்டாண்டு. இதுவும் நான் சிம்பிளாக செஞ்சுட்டேன், எதுவும் டெக்கரேஷன்லாம் இல்லை மேலே. சிம்பிளாக இதுவும் 2 கேக் வரும் இல்லையா, அந்த அட்டை தான். மேலே ஒரு கார்ட்போர்ட், கீழே ஒன்று வச்சுட்டு நடுப்புற வந்து ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் டம்ளர் இருந்தது, அதை வச்சு இது வந்து சும்மா வேஸ்ட் டம்ளர் தான். ஸோ அதை வந்து நான் ஒட்டிட்டேன். சிம்பிளாக ஒரு ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் பின்பக்கம் இருந்தால் கூட லைட்டாக நம்ம பிடிச்சிட்டு நவுத்தி எடுத்துக்கலாம், சுற்றுற மாதிரி அந்த ஸ்டாண்டை பிடிச்சி சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு இல்லை பின்னாடிலாம் வைக்கும்போது எந்த பவுல் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது.
அதனால் நிறைய பவுல்ஸ் நான் யூஸே பண்ணல. இப்போ தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது ஈஸியாக இருக்குது, எல்லாமே அக்சசபிளாக இருக்குது, எனக்கு எது எது இருக்குது அப்படிங்கிறதும் தெரியுது. இதை வந்து நம்ம பெருசாக வந்து நான் கீழே வச்சு வைக்கும்போது அந்த ஸ்டாண்டில் வந்து இடம் பத்தலை, அதனால் இப்படி வச்சுட்டேன். இந்த ஸ்டாண்டு வந்து பொண்ணோட ரைட்டிங் டேபிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து சைடில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் நீக்கிட்டு அதை வந்து நான் இங்கே ஸ்டாண்ட் மாதிரி நீட்டாக யூஸ் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு குட்டி குட்டி கப் கேக் ஸ்டாண்ட், இது அந்த பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது நம்ம ஊரில் வாங்கினது தான், சின்னதாக நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க, ஊறுகாய் உப்பு இந்த மாதிரி வைக்கிறதுக்காக உள்ளது. இது நான் ஆக்சுவலாக டைனிங் டேபிள் மேலே வச்சுருந்தேன், பட் அதுக்கப்புறம் இப்போ தம்பி எடுத்துடுறதுனால எதையுமே நான் வைக்கலவில்லை. இது வந்து பர்த்டேக்கு டேபிள் டெக்கரேஷனுக்காக நான் வாங்கினது. இதில் வந்து ஒரு கப் கேக் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரூட் ஸ்டாண்ட், நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி போட்டுட்டு இது வந்து குத்தி சாப்பிட்றதுக்கு அது மேலேயே இந்த டூத்பிக் மாதிரி இருக்குது. இதை வந்து நான் கப் கேக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வாங்கினேன். ரெண்டு பக்கமும் சென்டரில் கேக்கு, ரெண்டு பக்கமும் கப் கேக்ஸ் வச்சுருந்தேன். இது வந்து இந்த சைடு இருக்கிறது எல்லாமே ரெகுலராக வீடியோஸில் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது, பால் வினிகர் அந்த மாதிரி. இது வந்து கிளாஸ் பவுல்ஸு. இது ரெண்டு மட்டும் சும்மா கலர்ஸில் இருக்கும், ஆப்பிள் மாதிரி. இது குட்டி குட்டி பவுல்ஸ். இதெல்லாம் என்னோடய வீடியோஸில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இதை தனியாக வச்சுட்டேன்னா இது எப்போவுமே எடுக்கிறது, அடிக்கடி எடுக்கிறதுனால இதை வந்து ஒரு பக்கம் தனியாக வச்சுட்டேன். இது வந்து ஒரு நார்மல் ஸ்டாண்டு. இது வந்து நம்ம நிறைய கடைகளில் இப்போல்லாம் காமனாக அமேசான்லலாம் கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஸ்டாண்டு. அந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் அந்த மாதிரி அடுக்கி வைக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் ஆர்கனைசேஷனில். நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற கப்போர்டு. இதில் வந்து ஃபுல்லாக ட்ரே வந்து அப்படியே அடுக்கி வைக்கும்போது எடுக்க முடியாது, ஒன்று எடுத்திங்கனாலும் சரிஞ்சிடும். ஸோ பெட்டர் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. அதனால் நான் ட்ரேஸை வந்து இப்படி அடுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஹேண்ட் டவல்ஸு அந்த மாதிரி. இதுவும் ஃபுல்லாக ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்காக உள்ளதை மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். கிச்சனில் யூஸ் பண்ணுறது தனியாக இருக்குது. இது ஃபுல்லாக பேக்கிங் டின்ஸு. அதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, பத்தாததை நான் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். இது வந்து 2 செட் இருக்குது, ஒரு முஃபின் பேன் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.